செக் பண்ணி பார்த்ததுல நிறைய பிளாக்ஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? அவரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. உடனே அவருக்கு ஆபரேஷன் பண்ணியாகணும், இல்லனா அவர் உயிரை காப்பாத்துறது கஷ்டம். ஐயோ, இவர் என்ன சொல்றாரு? எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர், தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இவன் புருஷனை எப்படியாவது நீங்க காப்பாத்திருங்க டாக்டர், எப்படியாவது காப்பாத்திருங்க. அம்மா அம்மா அழாதீங்க அம்மா, நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், நீங்க அழாதீங்க. உடனே ஆபரேஷன் பண்ணாதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியுமா? ஆமா, அவருக்கு வேற யாரும் இல்லையா? இல்ல டாக்டர். ஆபரேஷனுக்கு 5 லட்ச ரூபா ரிசப்ஷன்ல கட்டிடுங்க. பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என்னங்க இது? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சுமதி, இந்த டாக்டர் என்னமோ சொல்றாரு. 5 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அழாதீங்க அம்மா, நம்ம யார்கிட்டயாவது கேட்டு ரெடி பண்ணலாம். அழாதீங்க. என்ன சுமதி பண்ண சொல்ற? ஐயோ, இந்த மனுஷன் இப்படி என் தலையில இடி தூக்கி போடுவார் நான் நினைச்சு கூட பார்க்கலையே. எனக்கு யாரு சுமதி தெரியும்? எங்க போய் நான் 5 லட்சம் ரூபாய் கேட்பேன்? நம்ம ஏதாவது பண்ணலாம். கடவுளே, என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த மனுஷனை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு நீங்க அழறத நிறுத்துங்கம்மா. நம்ம யார்கிட்டயாவது பணம் கேட்டு பாப்போமா? 2000 கூட பரவாயில்ல, யார்கிட்ட கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த டாக்டர் 5 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாரு. எங்க போவேன்? பொறுமையா இருங்க, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க அழாதீங்க. சுமதி, நீ இவரை பக்கத்துல இருந்து பாத்துக்க. நான் போய் மாப்பிளைய பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்றேன். அவர்கிட்ட பணம் கேட்கறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஆனா மாப்பிள்ளை கண்டிப்பா கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அவரை பக்கத்துல இருந்து பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. பாத்துக்கமா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வந்துடுறேன். இப்ப அவர் உயிரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? செத்தா தூக்கி போட்டு உங்க வேலையை பாருங்க. என்ன மாப்பிள்ளை இது? நீங்க என்னென்னவோ பேசுறீங்க. அப்படிதாங்க பேசுவோம். பணம் கொடுக்க மாட்டோம்னு ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? டேய் சேது, இவங்களை வெளியில அனுப்பிட்டு வா. மனசுல 1008 பிரச்சனை இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து நோய் நோயின்னு அழுதுக்கு. இங்க பாருங்க, மறுபடியும் இங்க நின்னு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. மரியாதை இங்க இருந்து வெளியே போயிடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல மாப்பிள்ளை, அது போங்கன்னு சொல்றல. ஐயோ, இரு, சாப்பாட்டுல வேற பாதியில தண்ணி ஊத்தி வச்சிட்டேன். நான் போய் வேற தட்டி எடுத்துட்டு வரேன், உட்காந்து சாப்பிடு. துளசி, நீ என்ன சுத்த விட்டுருக்கல. உன் அப்பா சாக கிடக்குறான். நீ என்ன பண்ண போறன்னு நான் பார்க்கறேன். சுமதிதா? ஹலோ சுமதி, எப்படி இருக்க? அங்க ஏதாவது பிரச்சனையா? துளசி, அப்பாக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோண்டி. சுமதி, என்ன சொல்ற நீ? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா?
உடனே ஆபரேஷன் பண்ணாதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும். இப்போ அப்பா எப்படி இருக்காரு? அப்பாக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணுமா துளசி? 5 லட்சம் ரூபாய் ஆகுமா? 5 லட்சமா? ஆமா. சித்தி நேரா சேது கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஆனா அவன் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கா. எல்லாமே என்னதான் சுமதி, என் உடுத்திக்காக அங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் ஒழுங்கா அந்த சேதுவோடவே இருந்திருக்கா இந்த மாதிரி சமயத்துல அவன் உதவி பண்ணிருப்பாங்க. ஏய், நீ ஏன்டி அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற? இல்ல சுமதி, நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன்னு தோணுது. நான் வேணா இப்பவே சேதுவை பார்த்து நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டா அவன் கண்டிப்பா அப்பாவோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுப்பாங்க. ஷியோ, உங்களுக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு? நீ அவன் கிட்ட போய் நிக்கிறதுக்கு பதிலா குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம். இதுக்கு அதுவே மேலு அந்த கொலைகாரன் கிட்ட இருந்து நீ தப்பிச்சதே பெரிய விஷயம் துளசி. இப்ப நான் என்னடி பண்றது? சத்தியமா எனக்கும் ஒண்ணும் தெரியலடி. உன்கிட்ட இது சொல்லணும்னு தான் நான் போனே பண்ணேன். சுமதி, நீ வேணா அப்பாவோட வீட அடமானம் வைக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டு பாரு, இல்ல பேங்க்ல கேட்டு பாரு. ஷோ, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லடி. ஹாஸ்பிட்டல்ல நாளைக்கே பணம் கட்ட சொல்லிருக்காங்க. நான் என்ன பண்றது? சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் இருடி. ஜன்னி, இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. வா.